வேதனைப்படுத்தியவர்களை வேரோடு மறந்து விடுங்கள். அன்பு செலுத்துபவர்களை ஆயுள் வரை மனதில் பதிய வையுங்கள். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்துபவர்களை மன்னித்து விடு. விலகியவர்களை மறந்து விடு. நாம் சிரிக்கணும் நினைக்கிறவங்க முன்னாடி சிரிப்பே வரலனாலும் சிரிக்கணும். நம்ம அழுணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி அழுகியே வந்தாலும் அழக்கூடாது. உனக்கு மற்றவர்களை ஏமாற்ற தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது. வாழ்க்கையில் தோல்வி மட்டும் தொடர்ந்து வந்தால் தோற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. தோல்வியை தாண்டி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன், வல்லவன், அமைதியானவன், பொறுமையானவன். உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன். இதுதான் மனித குணம். நல்லவிடம் கண்ட ஒரு தவறுக்காக அவனை விட்டு விலகாதே. கெட்டவிடம் கண்ட ஒரு செயலுக்காக அவனிடம் சேராதே. தன்னை நல்லவராக காட்டிக்கொள்ள யாரை வேண்டுமானாலும் கெட்டவராக்கும் காலம் இது. அவதானமாக இருந்து கொள். நீ நிராகரிப்புகளை கண்டு வீழ்ந்து விடாதே. ஒரு நாள் உன்னை தூக்கி எறிகிறான் என்றால் இறைவன் உன்னை தாங்கி பிடிப்பான் என்று அர்த்தம். நம்மை விட்டு எல்லோரும் விலக நாம் உயர வேண்டும். விட்டு விலகியவர்கள் நம்மை தொட முடியாத உயரத்தில் நிலவு போல். சோதனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை. சோகம் எதற்கு உனக்கு? சோதனைகள் இல்லை என்றால் சாதனைகள் சாத்தியமாம். சோகங்களை சிரித்துவிடு. கண்ணீரை கரைத்துவிடு. சாதனை செய்வோம். வரலாறு படைப்போம். நேசிப்பவர்களை பாராட்டு. தேவைப்படுபவர்களுக்கு உதவு. காயப்படுத்தியவர்களை மன்னித்து விடு. விலக்கியவர்களை மறந்துவிடு. வாழ்க்கையை மகிழ்வாக இருக்கும். நீ தேவைப்படாதவரை உன்னால் ஒதுக்கி வைப்பார்கள். உன் தேவை வேண்டுமெனில் உடனே உன் புகழ் பாடுவார். அதில் மயங்கியிருந்தாதே. உன்னை விலக்கியவர்களுக்கு எப்பொழுது உன் தேவைப்படுகிறதோ அப்பொழுது அவர்களை நீ ஒதுக்கிவிடு. அவர்களது வாழ்க்கையே அவர்களுக்கு பாடம் கற்பித்துவிடும். யாருக்காகவும் கண்ணீர் சிந்து விடாதே. உன் கண்ணீருக்கு தகுதியானவர்கள் உன்னை ஒருபோதும் கண்ணீர் சிந்தி பார்க்க விடவும் மாட்டார்கள். சொந்தங்கள் வேண்டும் என்று நாம் தான் நினைப்போம். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி நினைப்பது இல்லை. காரணம் பணம். பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம். சொந்தங்கள் எல்லாம் சுண்ணாம்பு மாதிரி. அளவோடுதான் எடுத்துக்கணும். அளவுக்கு மீறினால் வாயும் வெந்துவிடும். வாழ்க்கையும் நொந்துவிடும். உண்மையில்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருந்து பார். வாழ்க்கை உன்னை வாழ வைக்கும். தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள். சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள். பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள். இவர்களுடன் இருப்பதை விட தனிமை ஒன்றும் கொடுமை அல்ல. பகவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம். ஆனால் இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள். ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம். ஆனால் 1000 முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைக்கு ஒருபோதும் வராது. உரிமை உண்டு என எண்ணினாலும் நமக்கு மதிப்பு இல்லை என்று தெரியும் போது ஒதுங்கி இருப்பதே நல்லது. காயப்படுத்தி விட்டு காரணம் சொல்லும் உறவுகளை கண்டு காணாமல் கடந்து விடுங்கள். பல அவமானங்களில் இருந்து தப்பிக்கலாம். கஷ்டத்தில் உதவாமல் பின்னாளில் வந்து ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்கலாமே என்று சொல்லும் சொந்தங்கள் என்ற பெயரில் அழைப்பவர்களே அதிகம். நீ பழைய மாதிரி இப்போ இல்ல மாறிட்டேன்னு சொல்பவர்கள் தான் நம் மாற்றத்திற்கு காரணமாகவும் இருப்பார்கள். நம்மை சுற்றி இருப்பவர்களில் பலர் பச்சுதிதான். தங்கள் தேவைக்காக நம் காலையும் பிடிப்பார்கள். தேவை முடிந்த பின் நம் கழுத்தையும் பிடிப்பார்கள். சொந்தமா ஏதும் இருந்தால்தான் சொந்தம் கூட தேடி வரும் என்பதை புரிந்தும் புரியாமலேயே வாழ்ந்து வருகின்றோம். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலர் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம். வேண்டியவர்களுக்கு கூட வேண்டாதவர்களாக ஆகிவிடுகின்றோம். அவர்களுக்கு வேண்டியதை செய்ய இயலாத சூழ்நிலையில் அப்படியானவர்களை உதறி தள்ளி விடுவது நமக்கு நல்லது. வாழ்க்கையில் அன்பை தருபவர்களை காட்டிலும் அனுபவத்தை தருபவர்கள் தான் அதிகம். என்னதான் நான் சிலருக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் கூட சில நேரங்களில்
நாம் யாரோ மாதிரிதான். நம்மை தவறாக புரிந்து விட்டார்கள் என்று புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்திருக்கிறார்கள் என விலக்கி விடுவதே சிறப்பான பதிலடி. உறவுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று அன்பை தரும், மற்றொன்று அனுபவத்தை தரும். அன்பை தரும் உறவுகளை மனதில் வை, அனுபவத்தை தரும் உறவுகளை நினைவில் வை. எப்பொழுது நாம் பேச்சுக்கு ஒருவர் இடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. உறவுகளில் பிரிவிற்கு பின்னரே சந்திப்பில் இருக்கின்ற மனத்தடைகளை உடைத்துவிட்டு முதலில் பேசும் உறவுகளே உன்னதமானது. அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். உங்களை இழந்தால் அவர்களின் வாழ்க்கை நின்று விடாது. மாறாக அவர்கள் உங்கள் உறவை மதிக்கிறார்கள். அவர்களின் இதயம் உயர்வானது. இறங்கி வந்து பேசினால் இலக்காரம் அல்ல. அப்படி ஒரு உறவு உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்களே. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக உங்களோடு கூட வைத்திருப்பதை விட யாரும் இல்லாமல் தனிமையாக இருப்பதே சிறந்தது. பேசி பயனில்லாத போது மௌனம் சிறந்தது. பேசியே அர்த்தம் இல்லாத போது பிரிவே சிறந்தது. போலியாக பேசி அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் அழகானது. துன்பங்கள் வரும்போது துவண்டு விடாதே. ஆறுதலுக்காக கரங்கள் வராத போது நம்பிக்கையை இழந்து விடாதே. தூற்றுவோரின் உலகில் உன்னை நீ மட்டுமே தேற்றிக்கொண்டு வாழ புறப்படு. தனிமை ஆயுதமாய் கொண்டு தனித்திருப்பதே தனி சுகம்தான். நிழலோடு பேசிக்கொண்டு நீண்ட தூரம் போகலாம். கற்பனைக்கு உயிர் கொடுத்து கவிதை கூட கிறுக்கலாம். யார் மறியாத நினைவை திறந்து பார்த்து ரசிக்கலாம். நம்முள் நாமே தேட நிச்சயம் தனிமை சிறந்தது. தனித்திருப்பவர்கள் எல்லாம் தனியாக இருப்பது இல்லை. பிடித்த ஒருவரின் நினைவுகளோடு தான் இருப்பார்கள். தனியாக இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. போலியான உறவுகள் யாரும் கூட இல்லை என்று சந்தோஷப்படு. அன்பானவர்களுக்காக இறங்கி போவதும் தப்பில்லை. நம் அன்பு புரியாதவரிடம் விலகி போவதும் தப்பில்லை. ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை கூட தனிமை மேலானது. எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள். உனக்கு நான், எனக்கு நீ என்று பேசுவது எல்லாம் அன்பின் வரிகள். யாரும் யாருக்காகவும் இல்லை என்று பேசுவதுதான் அனுபவத்தின் வரிகள். வாழ்க்கையில் வெற்றி பெற 3 வழிகள். 1. பிறரை காட்டிலும் அதிகமாக தெரிந்து கொள்ளுங்கள். 2. பிறரை காட்டிலும் அதிகமாக உழைக்க கற்றுக்கொள்ளுங்கள். 3. பிறரை காட்டிலும் குறைவாக எதிர்பாருங்கள். எவ்வளவு பெரிய சவாலாக இருந்தாலும் தைரியமாக நேருக்கு நேர் எதிர்கொண்டு ஜெயித்து காட்டுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம். தன்னம்பிக்கை, குறிக்கோள், திட்டமிடல். உன்னை உயர்த்தும் 7 அதிசயம். 1. பதவியிலும் பணிவு. 2. துன்பத்திலும் துணிவு. 3. கோபத்திலும் பொறுமை. 4. செல்வத்திலும் எளிமை. 5. ஏழ்மையிலும் நேர்மை. 6. தோல்வியிலும் விடாமுயற்சி. 7. வறுமையிலும் உதவி செய்யும் மனம். 1000 காயங்கள், 1000 வழிகள், 1000 கஷ்டங்கள், 1000 அவமானங்கள், 1000 ஆசைகள், 1000 கனவுகள் அனைத்து இருந்தும் சிரிக்கின்றேன் தன்னம்பிக்கையோடு. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்காக எல்லையில்லாத சந்தோஷம் காத்திருக்கும், கவலைப்படாதே. முதல் முறை கஷ்டம் வரும்போதுதான் அழத் தோன்றுகிறது. அதுவே சில முறை தொடும்போது திருப்தியும் வெறுப்பும் வருகிறது. ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கை ஆகும்போது கடைசியில் சிரிப்புதான் வருகிறது. நமது கஷ்டம், நஷ்டம் எதுவென்றாலும் அது அடுத்தவர்களுக்கு கதைதான். நமக்குதான் அது வலியும் வேதனையும். அதை உணர்ந்து ஆறுதலை அடுத்தவிடம் தேடாதே. நமக்கு நாமே ஆறுதல் அளிக்கும் வகையில் மனதைரியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொழுதும் உன் தேவைகளை நீயே நிறைவேற்றிக்கொள். சக மனிதர்களை நம்பி வாழாதே. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் சுயரூபம் வெளிப்படும் போது மனமுடைந்து சிதறி விடுகின்றது. அடுத்தவன் 1000 சொல்வான், அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனால் நீ எடுக்கும் அனைத்து முடிவுகளும் உன்னுடையதாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது உன் வாழ்க்கை. எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும், எதுவும் மாறி போகும் என்ற நிதர்சனத்திலும், எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும், எல்லாம் நன்மைக்கே என்ற மனப்பக்குவத்திலும்
கடப்போம் ஒவ்வொரு நாளும். எந்த மரமும் விதித்தவுடன் வளர்ந்து விடாது. உன் வேயிர் துளைகளை ஊற்றிக்கொண்டே இரு, வெளிவரும் வெற்றியாக. நீ விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே. நீ விரும்புவதை உலகமே இருந்தாலும் செய்து முடி. தோல்வியை ஒப்புக்கொள்ள தயங்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது. எண்ணங்கள் ஈடேற வேண்டும் என்றால் நல்ல எண்ணங்களை மட்டுமே விதைக்க கற்றுக்கொள். தோற்று போன ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை உண்டு. ஆனால் இங்கு வெற்றி பெற்றவரின் கதை மட்டுமே பேசப்படுகிறது. தனியாக போராடுகிறேன், வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. உன்னை வீழ்த்த வரும் எதிர்மறை எல்லாம் நேர்மறையாக்கி போகும். நீ வென்று விட்டால் தளராதே, மனம் தளராதே. வளர்ச்சி இல்லையே வீழ்ச்சி இல்லை. அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும். நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும். உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும். இயற்கை அனைத்தையும் இறைவனாக காட்டும். வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும். வாழ்க்கை ஒரு பயணம். நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள். இன்பம் வந்தால் ரசித்துக் கொண்டே செல்லுங்கள். துன்பம் வந்தால் சகித்துக் கொண்டே செல்லுங்கள். வாடினால் வருத்தம், நிற்காமல் ஓடுவதே பொருத்தம். ஓடுங்கள், நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை. எல்லா பயணங்களும் நாம் நினைத்தது போல் இடத்தில் முடிவது இல்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் நம் வாழ்க்கையில் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது. உன்னை குறை கூறும் பலருக்கு நீ நல்லவன் என்று நிரூபிப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு நல்லவனாக இரு, அது போதும். எதற்கும் அஞ்சாதே, எதையும் வெறுக்காதே, யாரையும் ஒதுக்காதே. உன் பணியை ஊக்கத்துடன் செய், வெற்றி உனக்கே. தட்டிப்பார், முட்டிப்பார், மோதிப்பார், முயற்றுப்பார். திறக்கவில்லை என்றால் உடைத்துவிடு. தடைகளை கட்டி இழுத்து விடு. வெற்றியை உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். வானில் தோன்றும் போது வானம் அழகாக, நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகிறது. உன்னுடன் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதற்கேற்ற திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவது இல்லை. உன் வாழ்க்கை உன் கையில். நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே. எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் கவனமாக இரு. அலைகளில் கால்களை நினைக்கும் சுகம் கப்பலில் கிடைப்பது இல்லை. பெரிய சந்தோஷங்களுக்காக காத்திருக்க வேண்டாம். சிறு சிறு சந்தோஷங்கள் போதும் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர். நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளினாலும் அப்பொழுது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றி அடைகின்றான். உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. இழந்தவர்களை மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அது ஒன்றுக்கு மட்டுமே உண்டு. எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் சொல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். எதுவும் இல்லாதவனுக்கு எது கிடைத்தாலும் அது அதிசயமாகத்தான் தெரியும். எல்லாம் இருப்பவனுக்கு எது கிடைத்தாலும் அது அலட்சியமாகத்தான் தெரியும். திருப்தியை விட மிகப்பெரிய செல்வமும் இல்லை. பொறுமையை விட மிகச்சிறந்த குணமும் இல்லை. காரணம் இல்லாமல் உங்களை விட்டு விலகிச் சென்றவரிடம் சென்று காரணம் கேட்பது நமக்கு நாமே அவமானத்தை தேடிக்கொள்வதற்கு நிகரானது. விமர்சனங்களை விலாச மனிதன் இல்லை. எதிர்ப்புகளை எதிர்கொள்ளாத மனிதன் இல்லை. இவைகளை எப்படி எதிர்கொண்டு எப்படி கடைந்து வென்றோம் என்பதில்தான் இருக்கிறது நம் தனித்துவம். தனியாக வாழ எப்பொழுதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம்தான், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. இதுதான் உண்மையான வாழ்க்கை.
உன்னை அதிகம் விமர்சிப்பவனே உன்னை கண்டு அதிகம் பயப்படுகின்றான். அடுத்தவர்களின் விமர்சனம் காக்கை சட்டையில் இட்ட எச்சம் போன்றது. சட்டையும் மாற்றாமல் சங்கடமும் படாமல் கழுவி துடைத்து விட வேண்டும். என்னையும் என் வாழ்க்கையும் என் கொள்கையும் என் குணத்தையும் விமர்சிப்பது எளிதுதான். ஆனால் நான் பயணித்த அதே பாதையில் நீங்கள் பயணிக்காதவரை புரிந்து கொண்ட பிறகு நேசியுங்கள், அல்லது நேசித்த பிறகாவது புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புரிதல் இல்லாத நேசம் நெடுநாளைக்கு நீடிக்காது. ஏனென்றால் அது பகைவர்களை காட்டிலும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது. விட்டுத்தரத்தான் ஆளு இல்லை, ஆனால் விட்டு செல்ல 1000 உறவுகள் உண்டு. புரிதல் இல்லா நிலையில் எப்பொழுது நம் பேச்சுக்கு ஒருவரிடத்தில் மதிப்பு இல்லை என்று தெரிகிறதோ அந்த இடத்தை விட்டு விலகி விடுங்கள். அவர்கள் நம்மை தேடும் அளவிற்கு. யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளாதே. ஆனால் உன்னை புரிந்து கொண்டு தன்னையே மாற்றிக்கொள்பவர் கிடைத்தால் அவர்களை ஒருபோதும் நினைத்து தொலைத்து விடாதே. நம்மை நாமே புரிந்து கொள்வது இல்லை. அதனால் தான் உங்களை பிரிந்து கொண்டவர்களை பற்றி யோசித்தும் உங்களை பற்றி மற்றவர்களின் தவறாத புரிதலுக்காகவும் எப்பொழுதும் கண் கலங்கி விடுகின்றோம். புரிதல் நம்மில் தொடங்கட்டும், பின் மற்றவர்களின் புரிதலின் தவறை சரியாக புரிய செய்வோம். அதிக அன்பினால் நமக்கு பிடித்த உறவுகளுடன் நீண்ட காலம் வாழ முடியாது. அதிக புரிதல் தான் உங்களை நீண்ட காலம் வாழ வைக்கும். எனவே உங்களை புரியாதவர்களை நினைத்து கலங்குவதை விட்டுவிட்டு உங்களை புரிந்தவர்களை ஒருவர் என்றாலும் அவரோடு அன்பாக இருக்க பழகிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். ஒருவரை நண்பராகவோ அல்லது உறவாகவோ தேர்வு செய்யும் போது மிகவும் கவனமாக செயல்படுங்கள். ஏனெனில் இங்கு நிஜ முகத்துடன் சுற்றுபவர் குறைவு. சிரிப்பவர்களை எல்லாம் நம்பி விடாதே. அவனவன் சிரிப்புக்கு பின் 1000 உள்ளர்த்தங்கள் நோக்கங்களும் இருக்கலாம். தேவையின் போது அட்டை போல் ஒட்டி கொண்ட மனிதர்கள் தேவை முடிந்த பின் யார் என்று தெரியாதது போல் நடந்து கொள்வது வலிக்கத்தான் செய்யும். இதை புரிந்து நடந்து கொள். நீங்கள் எப்பொழுது உண்மையான உறவாக ஒருவரை காண்கிறீர்களோ அப்பொழுது முகத்தை பார்க்காமல் அகத்தை பாருங்கள். அது வாழ்க்கையை வசந்தமாக்கிவிடும். துயரம் என்பது உன்னை சிதைக்க வருவது அல்ல, உன்னை சுற்றியுள்ள போலி முகங்களின் முகத்திரையை கிழிக்க வருவது. பாசம் என்று பாசாங்கு செய்யும் உறவு பணம் இன்றி புகழிழந்து மதிப்பு மங்கையில் நிச்சயம் காணாமல் போய்விடும். பாசமானவனுக்கு மோசம் செய்பவன் தன்னை விட மோசமானவிடன் நாசமாவான். கர்மா அதிக சக்தி வாய்ந்தது. இனி இவன் மீளவே முடியாது என்று எண்ணும் அளவு தோற்றுப்பார். சுற்றி இருப்பவர்களின் தேர்ந்த நடிகர்கள் யார் யார் என்பதை புரிந்து கொள்வாய். எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே உறவுகள் நீடிக்கும். என்னதான் உரிமையுடன் நினைத்து பழகினாலும் நாம் யாரே என்று உணர வைத்து விடுகிறார்கள் சில உறவுகள். பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்கம் நியாயங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம். பிறர் உங்களை பற்றி புறக்கணிப்பதை கண்டு மனம் தளராதீர்கள். பறவைகளின் புறக்கணிப்பில் தான் அதன் குஞ்சுகள் சிறகுகள் விரிந்து பறக்கும். எல்லோரையும் நம்பிவிடாதே. ஏமாற்ற பலர் இருக்கிறார்கள். கோபப்படாமல் இருந்து விடாதே, கோமலையாக்கி விடுவார்கள். தன் காரியத்திற்காக பழகும் உறவை விட எந்த காலத்திலும் நம்மை கைவிடாத உறவே சிறந்தது. படிப்பு கற்றுத் தருவதை விட சிலரின் நடிப்பு சிறப்பாக கற்றுத்தரும் வாழ்க்கையை. உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும். உன் நிலை சற்று தாழ்ந்தால் மௌனத்தில் உள்ள வார்த்தைகளையும் கோபத்தில் உள்ள அன்பையும் யாரால் உணர முடிகின்றதோ அவர்களே நமக்கு கிடைத்த உன்னதமான உறவு. தேவையில்லாமல் பேசுவதை விட அமைதியாக இருந்து விடுங்கள். நம் மனது புரியாத யாருக்கும் நம் வார்த்தைகளும் புரியாது. எவ்வளவோ எடுத்து சொல்லியும் புரிந்து கொள்ளாத உறவுகளுடன் சேர்ந்து இருப்பதை விட அவர்களின் வெறுப்பை சம்பாதிப்பதை விட அவர்களை விட்டு விலகி இருப்பது எவ்வளவோ மேல். நம்மை ஒருவர் வேண்டாம் என்று விலகி போகும்போதுதான் நம்மால் ஒருவர் காயப்பட்ட வழியை நம்மால் உணர முடிகிறது. ஒருவரை கண்மூடித்தனமாக நம்பினால்தான்
பல இரவுகள் கண்மூடி கூட தூங்க முடியாமல் போகும். சிலருக்கு நாம் மட்டுமல்ல, நம்முடைய அன்பும் தொல்லையாகத்தான் தெரியும். உங்களை வெறுத்தவர்களை நினைவில் வையுங்கள். நீங்கள் எவருக்கும் சலித்தவர் அல்ல என்று உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு கடந்து போன உறவுகளை நினைத்து கவலைப்படாதீர்கள். இதற்கு மேலும் கவலைப்படவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அது கடந்து போயிருக்கிறது என்று மனதை தேற்றிக் கொள்ளுங்கள். புரிந்து கொள்ளப்படாத விட கொடுமையானது நம்மை நேசித்த உறவுகளே நம்மை பற்றி தவறாக புரிந்து கொள்வது. நம் வழியை புரிந்து கொள்ள முடியாத உறவுகளால் நம் அன்பையும் புரிந்து கொள்ள முடியாது என்பதை மட்டும் மனதில் பதிய வையுங்கள். அப்படியான உறவுகளிடம் கவலை கஷ்டத்தை கதைப்பதற்காக மட்டுமல்ல, எந்த தேவைக்காகவும் தொடர்பு கொள்ளாதீர்கள். அவர்கள் விலகியே இருக்கட்டும். நம் அன்பை உதாசீனம் செய்வர்கள் நமக்கானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பேச்சே காதில் விழாத போது அன்பு மட்டும் விளங்கவா போகிறது? அதை விட விலகுவதே சிறந்தது. உங்களை புரிந்து கொண்டவர்கள் கோபப்படுவது இல்லை. உங்களை புரியாதவர்களின் கோபத்தை நீங்கள் பொருட்படுத்த வேண்டியது இல்லை. உண்மையான அன்பு உடையப்படுகிறது என்றால் உங்களை எவரும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். உங்களை புரிந்தவர்களுக்கு மட்டும் நல்ல புத்தகமாக இருந்தால் போதும். புரியாதவர்களுக்கு புத்தகத்தின் அட்டைப்படமாக கூட இருந்து விடாதீர்கள். பேசி தீருங்கள், பேசியே வழக்காதீர்கள். உரியவிடம் சொல்லுங்கள், ஊரெல்லாம் சொல்லாதீர்கள். சங்கடமாய் இருந்தாலும் சத்தியமே பேசுங்கள். எதிர்த்தரப்பும் பேசட்டும், என்னவென்று கேளுங்கள். சீக்கிரம் தீர்வு வரும் பாருங்கள். யாரிடம் பகையில்லாமல் புன்னகைத்து வாழுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது, மிகவும் அழகானது. நீ ஒருவருக்கு 1000 விதத்தில் உதவி இருக்கலாம். ஆனால் ஒரு முறை அவர் உன்னிடம் குறை கண்டிருப்பேன். அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தையும் மறந்து போவார்கள். எதிலும் அளவோடு இருந்தால் அவமதிப்பும் தேவையில்லை, அவமானப்படவும் தேவையில்லை. அளவோடு அன்பு காட்டுபவர்களே அதிகமாக அன்பு காட்டியது எம் தவறுதான் என்பதை அதிகமானவர்கள் புரிய வைத்து விடுகிறார்கள். அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை. அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியே இருக்கக்கூடாது என்று. சுய மதிப்பை இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அந்நன்மதிப்பு அல்ல, அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நிராகரிப்பை விடவும் வேதனை தருவது நம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனமும் தான். எப்படி போனால் என்ன என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்துவிடக் கூடாதே என நினைப்பவர்களைத்தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாகின்றன. நேர்மையாய் வாழ்ந்து பார், எவ்வளவு துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும். தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக்கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விமர்சனம் செய்பவருடன் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவியை தொலைத்து விட வேண்டும். தன் பார்வையில் உள்ள அழுக்கினை நீக்க தவறிய மனம்தான் காண்பவை எல்லாவற்றிலும் அழுக்கினை சாடுகிறது. உன்னை பற்றி புறப்பேசும் எந்த வாய்க்கும் நீ பயப்பட தேவையில்லை. உன் முன்னின்று பேச முடியாததற்கு அவர்கள்தான் வெட்கப்பட வேண்டும். உன்னை பற்றி குறை கூறுபவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லி விட்டு விலகி விடுங்கள். வெட்கி தலை குனிந்து போகட்டும். எப்பொழுது நீ அடுத்தவர் குறைகளை குடைந்து குடைந்து கிளற தொடங்கினாயோ அப்பொழுதே நீ குறைந்து விட்டாய். குற்றம் காண்பதும் குறை கூறுவதும் பழக்கம் அல்ல, அது ஒரு மனநோய். உன்னை குறை கூறுபவர்கள் யாரும் யோகிமானவர்கள் அல்ல என்பதை உனக்கு புரியும் வரை உன் வாழ்க்கை நரகம்தான். விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள், வாய்க்காதீர்கள். அது நல்லதோ அல்லது கெட்டதோ அவை வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அவர்கள் வாய் வலிக்கும் வரை. தோல்விப்பட்ட உனக்கு மட்டும்தான் தெரியும் வெற்றியின் அருமை. தன்னம்பிக்கை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொண்டு உன் வெற்றிக்காக உழைத்திடு. ஒரு விஷயத்தை உன்னால் கனவு காண முடியுமானால் அதனை உன்னால் செய்யவும் முடியும். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான். உன் கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூடவே பல திறமைகளும் வெளிப்படுகின்றன. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பியுங்கள். வெற்றி தானாகவே நம்மை தேடி வரும். நம்பிக்கை உள்ள மனிதனுக்கு எப்பொழுதும் ரோஜா மட்டும்தான் கண்ணில் படும், முட்கள் இல்லை. சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனைகளை தேவையில்லை.
துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒதுங்கி செல்லும். எல்லாரையும் திருப்திப்பட வைக்க நினைப்பவனால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. தோல்வி அடைந்தவன் மாற்ற வேண்டியது வழிகளைத்தான், இலக்கை அல்ல. யானையால் தும்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. மனிதனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகத்திற்கு அறிமுகம் செய்து கொள். எல்லோரும் பயணிக்கிறார்கள் என்று நீயும் பின்தொடராதே. உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடு. இருளான வாழ்க்கை என்று கவலை கொள்ளாதே. கணக்குள் முளைப்பது இருளில்தான். சந்தேகத்தை எரித்துவிடு, நம்பிக்கையை விதைத்துவிடு. மகிழ்ச்சி தானாக மலரும். பறப்பதற்கு வசதிகள் இருந்தாலும் தரையில் இறங்கவும் கற்றுக்கொள். சிறகுகளை இழந்தாலும் வருந்த மாட்டாய். துன்பம் நம்மை சூழ்ந்த போதும் மேகம் களைந்து வானமாய் தெளிவாக இருப்போம். தனித்து போராடி கரை சேர்ந்த பிறகு திமிராய் இருப்பதில் தப்பு இல்லை. மக்களையும் ரசிக்க கற்றுக்கொள். வழிகளும் பழகி போகும். அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளாதே. இந்த உலகத்தில் உனக்கு நிகர் நீயே. பல முறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு தவறு. சரியான இலக்கை தேர்ந்து எடு. வேதனைகளை ஜெயித்து விட்டால் அதுவே ஒரு சாதனைதான். உன்னால் முடியும் என்று நம்பு. முயற்சிக்கும் அனைத்திலும் வெற்றியே. எந்த சூழ்நிலையிலும் எதிர்த்து நிற்கலாம். நம்பிக்கையும் துணிச்சலும் இருந்தால் குறித்தவைனாலும் உன் முயற்சி எடுத்த வெற்றிக்கான பயிற்சியை தவறாதே. ஒரு நாள் விடியும், காலம் வரும் என்ற நம்பிக்கையில் தான் அனைவரின் வாழ்க்கையும் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடு. உறவுகள் தூக்கி இருந்தால் வருந்தாதே. வாழ்ந்து காட்டு உன்னை தேடி வரும் அளவுக்கு. எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்று முயற்சிப்பவரே வாழ்வில் ஜெயிக்கிறார். நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியமும் இருந்தால் அனைத்தையும் கடந்து விடலாம். முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியும் வரை அல்ல, நீ நினைத்ததை முடிக்கும் வரை. புகழை மறந்தாலும் நீ பட்ட அவமானங்களை மறக்காதே. அது இன்னொரு முறை நீ அவமானப்படாமல் காப்பாற்றும். தன்னம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்றைய தினம் கடினமாக இருக்கலாம். நாளைய தினம்